கவிஞர் கண்ணதாசன் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகம் தமிழ் சமூகத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. காரணம், இத்தனை காலமாக நாம் தொடர்ந்து பின்பற்றி வந்த வழிமுறைகளுக்கு பின்னணியில் இருக்கும் அறிவியல் உண்மைகள் தெரியாமல் இருந்தது. ஆனால் நம் முன்னோர்கள் சொன்ன விஷயங்களும் சரி, செய்த விஷயங்களும் சரி, எதுவுமே அர்த்தமில்லாமல் செய்யவில்லை. அதன் உண்மை அர்த்தம் என்ன என்பது நமக்கு தெரியவில்லை என்பதே நிதர்சனமான நிஜம். அந்த வகையில் ஆலயங்களுக்கு நாம் செல்லும் போது செய்யும் ஒரு நடைமுறை மற்றும் அதன் பின்னணியில் இருக்கும் அறிவியல் காரணம் மற்றும் ஆன்மீக பலன்களை பற்றி தற்போது விரிவாக பார்க்கலாம். கோவிலுக்கு சென்று இறைவனை தரிசித்து வழிபட்ட பிறகு இறைவனின் சன்னதியை வலம் வருவது வழக்கம். பெரும்பாலானவர்கள் நேரமில்லை என சொல்லி இறைவனை மட்டும் தரிசனம் செய்துவிட்டு வெளியே சென்று விடுவார்கள். ஆனால் கோவிலை வலம் வருவது மிக முக்கியமானதாகும். அப்படி வலம் வரும்போது மனதார இறைவனை நினைத்தபடி வலம் வந்தால் மனதில் உள்ள தீய எண்ணங்கள் நீங்கி இறைவனிடம் இருந்து வெளிப்படும் நேர்மறை ஆற்றல்களால் நம்முடைய மனது சுத்தமாகும். நேர்மறையான ஆற்றல்கள் பெருகுவதால் நன்மைகள் அதிகம் நடக்கும். நேர்மறையான ஆற்றல் என்பது உடல் மற்றும் உள்ளத்தின் வலிமைக்கு முதன்மையாக இருக்கும். உடலே லகுவாக மாறுவதை பார்ப்பீர்கள். மனசும் லேசாக மாறும். கோபம், பொறாமை உள்ளிட்ட குணங்கள் தணிந்து போகும். அன்பும் கருணையும் உள்ளத்தில் பெருக்கெடுக்கும். இதனால் வாழ்க்கையில் நன்மை இயல்பாகவே நடக்கும். இதனால் நம்மை சுற்றி இருப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். உள்ளத்தில் மகிழ்ச்சியும் நன்மையும் உள்ளவர்களே உங்களை நெருங்குவார்கள். கோவில்களை வலம் வரும்போது ஒற்றைப்படை எண்ணிக்கையில் தான் வலம் வர வேண்டும். ஒவ்வொரு தெய்வத்தையும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வலம் வந்து வழிபட வேண்டும் என சொல்லப்படுகிறது. இதற்கு ஏற்றாற்போல் பலன்களும் மாறுபடும். உதாரணமாக, விநாயகர் கோவில் ஒரு முறை வலம் வந்து வழிபட வேண்டும். இதனால் தடைகள் விலகும். முருகன் கோவில் 6 முறை வலம் வர வேண்டும். இதனால் எதிரிகள் தொல்லை நீங்கி ஞானம் பெருகும். அம்மன் கோவில் 5 முறை வலம் வர வேண்டும். இதனால் வெற்றி, மன அமைதி கிடைக்கும். வெள்ளிக்கிழமை துவங்கி செவ்வாய்க்கிழமை வரை தினமும் அம்பிகையின் கோவிலுக்கு சென்று 5 முறை வலம் வந்தால் நினைத்த காரியம் நிச்சயம் நடக்கும் என்பது நம்பிக்கை. சிவன் கோவில் 5 முறை வலம் வந்தால் நினைத்தது நடக்கும், செல்வ வளம் பெருகும், பிறவா நிலை ஏற்படும். பெருமாள் கோவில் 3 முறை வலம் வர வேண்டும். இதனால் ஆட்சி அதிகாரம், செல்வாக்கு, அஷ்டலட்சுமி கடாட்சம் ஆகியவை கிடைக்கும். நவகிரகங்கள் 9 முறை வலம் வருவதால் ஜாதகங்களில் இருக்கும் குறைகள் நீங்கும். இப்படி எந்த தெய்வத்தின் கோவிலுக்கு சென்று எத்தனை முறை வலம் வர வேண்டும் என தெரியாதவர்கள், அவற்றை நினைவில் வைத்துக் கொள்ள முடியாதவர்கள், பொதுவாக எந்த கோவிலுக்கு சென்றாலும் எத்தனை முறை வலம் வந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதையும் தெரிந்து கொள்வோம். வலம் வரும் எண்ணிக்கையும் பலன்களும் பின்வருமாறு. 1 முறை இறைவனிடம் நெருங்க செய்யும். 3 முறை மனச்சுமை குறையும். 5 முறை விருப்பங்கள் நிறைவேறும். 7 முறை காரிய வெற்றி. 9 முறை எதிரிகள் தொல்லை நீங்கும். 11 முறை ஆயுள் விருத்தி. 13 முறை பிரார்த்தனை நிறைவேறும். 15 முறை செல்வம் பெருகும். 17 முறை தானிய வளம் பெருகும். 19 முறை நோய் தீரும். 21 முறை கல்வி வளர்ச்சி. 27 முறை குழந்தை பாக்கியம். 108 முறை சகல நலன்களும் கிடைக்கும். இந்த பதிவை கேட்கும் அனைத்து அன்பர்களும் ஆலயத்தை வலம் வந்து வாழ்வில் வளம் பெருக பெருக